वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। तिरुमला तिरुपति देवस्थानम श्री वेंकटेश्वरा भक्ति चैनल इணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. साक्षात् भगवाने भगवद्गीतयिल नाहं वेदैः न तपसा न दानेन न चेज्जया शक्य एवं विधो द्रष्टुं दृष्टवानसि मां यथा அப்படின்னு 11வது அத்தியாயத்தில் 53வது ஸ்லோகம். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் பக்தியா த்வனன்யா சக்யா அஹமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டுஞ்ச தத்வேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தபா அப்படின்னு பகவான் ஸ்வயம் தன் முகத்தினாலேயே தன்னை அடைய வேண்டிய மார்க்கத்தை காட்டுகிறார். பக்தியினாலே நான் அடைய முடியும், பக்தியினாலே என்னை அடைய முடியும்னு காட்டுறார். அர்ஜுனனுக்கு இந்த இடத்துல உபதேசம் பண்ணார். இதே மாதிரி பாகவதத்திலையும் 11வது ஸ்கந்தத்தில் உத்தவன் அப்படிங்கிற பெரிய பக்தனுக்கு உபதேசம் பண்ணுறார். நசாதகதி மாயோகா நசாங்கியம் தர்ம உத்தவ ந ஸ்வாத்தியாகஸ்தபஸ்தியாகா யசா பக்திர் மமோர்ஜிதா அப்படின்னு சொல்லி பக்தியாக மேகயாகிராஹ்யா அப்படின்னு சொல்கிறார். பக்தியினாலேயே நான் கட்டுப்படுவனாக ஆவேன் அப்படின்னு அந்த இடத்துல காட்டுறார். அப்படின்னா பக்தினா என்ன அப்படின்னு நம்ம விசாரம் பண்ணணும். பகவத்கீதையிலையும் பகவான் பக்தியினாலே நான் கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன்கிறார். பாகவதத்திலையும் இதே சொல்கிறார். அப்படின்னா பக்தினா என்னன்னு நம்ம விசாரம் பண்ணணும். பண்ணினோன்னா பகவத்கீதையில் இன்னொரு இடத்துல சொல்லும்போது ஸ்வகர்மனா தமபியர்ச்சியா சித்திம் விந்ததி மாணவகாங்கிறார். தன்னலம் இல்லாமல் எல்லாம் பகவானோடுது அப்படின்னு ஒரு நினைப்போட செய்யக்கூடிய செயலே பக்தி அப்படின்னு பகவானே சொல்கிறார். அதை தொடர்ந்து பார்த்தோன்னா பக்தின்னு நம்ம பண்ணுற ஜபமா பாராயணமா தபஸா யஜ்ஞமா ஹோமமா இல்லை தானமா இல்லை கர்மானுஷ்டானங்களா அப்படின்னு விசாரம் பண்ணால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறா. இந்த உத்தவனுக்கு உபதேசித்த பகவான் உத்தவனை போய் பார்க்க சொல்கிறார். நேராக கோபிகைகள்கிட்ட போய் பார்க்குறார். கோபிகைகளை பார்த்த உடனே பக்தின்னு இதுதான்ப்பா அப்படின்னு கோபிகைகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறான் உத்தவன். அவள் என்ன செஞ்சா கோபிகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா அவள் ஏதாவது பாராயணம் பண்ணாளா, இல்லை ஏதாவது தபஸ் பண்ணாளா, இல்லை யஜ்யங்கள் பண்ணாளா, இல்லை தானங்கள் பண்ணாளா அப்படின்னா அவள் அழுதா அப்படிங்கிறார். அழுதாளா அப்படின்னா அழுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த பற்று அப்படின்னு சொல்கிறார். பற்றுன்னு என்னென்னா பற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடியது பிரேமை அப்படிங்கிற அன்புங்கிறது. இந்த பிரேமை அன்பு பற்று அப்படிங்கிறது நம்ம லௌகிகமாக பல இடத்துங்களில் வச்சுட்டுருக்கோம். பல இடத்துல பார்த்தோன்னா மக்கள்கிட்ட வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய வீட்டில் வச்சுட்டுருக்கோம், வாகனங்களில் வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய பதவியில் வச்சுட்டுருக்கோம், பணத்தை சம்பாதிக்கிறதுல ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய சொத்து மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய உத்தியோகத்தின் மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், பிஸ்னஸ் மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம். அப்படின்னு பலவிதமான நம்ம வஸ்திரங்கள் மேலே இதை ரொம்ப விசேஷமாக பற்று வச்சுட்டு எடுத்து மடித்து வைக்கிறோம். பலவிதமான பற்றுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாட்டு மேலே வைக்கிறோம், நாட்டுப்பற்று, மொழி மேலே வைக்கிறோம், மொழிப்பற்று, அப்படின்னு பலவிதமான பற்றுகள் நம்ம பார்க்குறோம்.
பற்றுன்னா என்னன்னு புரியறது, ஆனால் பக்தின்னு என்னன்னு புரியலே அப்படின்னா, இந்த பற்று காரணம் பிரேமைன்னு பார்த்தோம். இந்த பற்றுங்கிறத ஒவ்வொரு இடத்துல வைக்கும்போது ஒவ்வொரு பேர் அடையிறது. உதாரணமாக நண்பன்கிட்ட ஒரு நண்பன் வைக்கிறது பேர் பிரேமைங்கும் போதே அதுக்கு பேர் நட்பு அப்படிங்கிற பேர் வைக்கிறோம். ஒரு காதலன் காதலிகிட்ட வைக்கும்போது அது பேர் காதல்னு ஆறுது. ஒரு தாய் மகன்கிட்ட வைக்கும்போது வாத்சல்யம் அப்படின்னு ஆகிறது. இந்த பற்று பல விடங்களில் பல பேர்கிட்ட வைக்கும்போது பலவிதமான பேரை அடைகிறது. அதுபோலயே பகவான்கிட்ட வைக்கும்போது இதுக்கு பேர் பக்தி அப்படின்னு காட்டி கொடுக்குறார். அதை சொல்கிறதுக்கு நம்மளுடைய நம்மாழ்வார் திருவாழ்மொழியில் பற்றுடை அடியவர்க்கு எளியவன் பிறர்க்கு அறியவித்தகன், பற்றுடை அடியவர்க்கு எளியவன் அப்படின்னா பக்தியோட தன்னலமில்லாமல் எவனொருவன் அவனை போய் அடையிறானோ அவனுக்கு அடைய தகுந்தவனாக இருக்கான். பிறர்க்கு அறிய வித்தகன், பிறர்க்கு அப்படின்னு சொன்னால் மற்ற சாதனங்களுக்கு அறியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். பாக்கி உள்ள சாதனங்கள்லாம் அவனை அடைய முடியாது. பக்தி அன்புன்னு பிரேமன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பற்று வேணும். ஏன் அப்படின்னா எளியவே அப்படின்னு கூப்பிட்றார் கடைசியில் பாசுரத்தில். ரொம்ப சௌலபியமானவன் பகவான், அவனை அடையிறதுக்கு இதெல்லாம் வேண்டாம், அன்பு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது. இதை சொல்லும்போது நம்மாழ்வார் பாதி சொல்லிட்டார், மதுரகவி ஆழ்வார் எழுதின்றிருக்கார். சொல்லின்னு இருக்கும்போதே மலர்மகள் விரும்புனம் அரும்பெருளடிகள் மத்தொரு கடைவெண்ணை கலவினில் உறைவிடையா புண்டு அப்படின்னு சொல்லும் போதே மூர்ச்சி ஆயிட்டாராம். அப்பேற்பட்ட பிரம்மாதி தேவதைகளுக்கே கிடைக்க முடியாத பரமாத்மாவானவன் யசோத அவள் மத்த உடைச்சப்புறம் அவனை தூக்கி கட்டுறா உரல்ல. நீ மத்த உடைச்சி வெண்ணெய் எடுத்து சாப்பிட்றான், அவனை தூக்கி கட்டுறா, இங்கே நில்லு அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. மிரட்டினோடனே மிரண்டு போய் நின்னானா. அவள் எடுத்து கட்டுறாளாம். யசோதை கட்டுறதுக்கு காரணம் என்ன? இவனை கயிறு அறுக்க முடியாதா, இல்லை கட்டுப்படாமல் இருக்க முடியாதா? இருந்தாலும் கட்டுப்பட்டானா. அதுக்கு காரணம் என்னென்ன? பகவானுடைய வாத்சல்யம், பகவானுடைய சௌலபியம், யசோதையினுடைய வாத்சல்யம் அப்படின்னு காட்டி கொடுக்கறது சாஸ்திரம், நம்மளுடைய புராணங்கள்லாம். இப்படி சொன்னோடனே மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் மூர்ச்சி ஆகிட்டாராம். 6 மாதம் கழித்து ஏந்தாராம் பாக்கி சொல்கிறதுக்கு. அதுவரையும் அவருடைய சிஷ்யராகிய மதுரகவி ஆழ்வார் அதை வச்சுட்டு அப்படியே எப்போ வேணால் ஏந்திருப்பார். ஏஞ்சு சொல்லலாம். அதை எழுதுறதுக்கு திருப்பி ஏஞ்சாராம். ஏஞ்சு திருப்பி அவர் சொன்னப்புறம் திருப்பி எழுதினாராம். எந்திரம் உரலினோடு இணைந்து இருத்தேங்கிய எளியவே அப்படின்னு முடிக்கிறார். இவ்வளோ சௌலபியமான பரமாத்மாவே, நீ இவ்வளோ சௌலபியமாக இருக்க, பற்று யார்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட தான். பற்றுன்னா இங்கே பிரேமன்னு பார்த்தோம், பக்தின்னு பார்த்தோம், அந்த அன்புன்னு பார்த்தோம். இந்த அன்பு யார்கிட்ட இருக்கோ அதுதான், அவனுக்கு தான் நான் அடங்குவேன், அவனுக்கு தான் நான் ஆட்படுவேன் அப்படின்னு பகவான் பகவத்கீதையிலையும் சொல்கிறான். அதே மாதிரி பாகவதத்திலையும் சொல்கிறான். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணம் நாம் செஞ்சுருக்கோம். இந்த பக்தி ஏற்படுறதுக்குத்தான் தேவஸ்தானமும் இதே மாதிரி பலவிதமான தொழில்நுட்பத்தை வச்சுண்டு பாராயணங்கள் இத்தியாதிகள்லாம் பிரகாசப்படுத்துகிறார். அதுக்கு முதல்ல நம்ம குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः
श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासम् वसिष्ठनप्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखदातम् तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। श्रीभगवानुवाच अभयं सत्त्वसंशुद्धिर्ज्ञानयोगव्यवस्थितिः दानं दमश्च यज्ञश्च स्वाध्यायस्तप आर्जवम् अहिंसा सत्यमक्रोधस्त्यागः शान्तिरपैशुनम् दया भूतेष्वलो लुप्त्वं मार्दवं ह्रीरचापलम् तेजः क्षमा धृतिः शौचमद्रोहो नातिमानिता भवन्ति சம்பதம் தெய்வீம் அபிஜாதஸ்ய பாரத. இப்பொழுது டாக்டர் திரு வு.வே. அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு இந்த ஸ்லோகங்களின் அர்த்தங்களை விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். श्री भगवानुवाच अभयं सत्त्वसंशुद्धिः ज्ञानयोगव्यवस्थितिः दानं दमश्च यज्ञश्च स्वाध्यायस्तप आर्जवम् अहिंसा सत्यमक्रोधः त्यागः शान्तिरपैशुनम् दया भूतेष्वलो लुप्त्वं मार्दवं ह्रीरचापलम् तेजः क्षमा धृतिः शौचम् अद्रोहो नातिमानिता भवन्ति सम्पदं दैवीम् अभिजातस्य भारत. ओम नमो भगवते वेंकटेशाय. அற்புதமான தெய்வீ சம்பத் என்பதான ஒரு உயர்ந்த விஷயத்தை குறித்து நாம் கடந்த 4 நாட்களாக அந்த குணங்களை பார்த்து வருகிறோம். இதுவரையிலும் அபயம் சத்வசம்சுத்திகி ஞானயோக வியவஸ்திதிகி தானம் தமஹா யஜ்ஞஹா என்று 6 குணங்களை பார்த்திருக்கிறோம். முதல் ஸ்லோகத்தின் அர்த்த விசேஷங்கள் தான் படிக்கப்பட்டு வருகின்றன.
3 ஸ்லோகங்களை நாம் தொடர்ந்து படித்தாலும் அவை அனைத்தும் சேர்ந்து தெய்வீ சம்பத் என்று பரமாத்மாவினாலே குறிக்கப்படுவதனாலே அவை அனைத்தையும் ஒரே பகுதியாக நாம் தற்பொழுது படித்துக் கொண்டு வருகிறோம். யஜ்ஞா என்பதை நேற்றைய உபன்யாசத்தில் முடித்தோம். யஜ்ஞா என்றால் என்ன அர்த்தம்? பஞ்சமகா யஜ்ஞங்கள் என்று பெயர். தேவயஜ்ஞம், பித்ருயஜ்ஞம், பூதயஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பிரம்மயஜ்ஞம் இவையெல்லாம் நித்திய நைமித்திக கர்மாக்கள். இந்த 5 நித்திய கர்மாவிலும் சேர்ந்தது முக்கியமாக. ஏனென்றால் தினந்தோறும் பகவத் ஆராதனம் செய்ய வேண்டும். பகவத் ஆராதனம் செய்யாமல் நாம் ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. தேவயஜ்ஞம் என்று அதற்கு பெயர். அடுத்தது பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய யஜ்ஞம். இந்த யஜ்ஞம் என்றால் ஏதோ ஹோமகுண்டத்தை நிர்மாணம் செய்து அதில் அக்னி வளர்த்து அதில் ஹோமம் செய்வது என்பதாக அர்த்தமில்லை. பெருமாளுக்கு உயர்ந்த புஷ்பங்களை கொண்டு துளசி முதலானவற்றை கொண்டு நல்ல பக்ஷ்ய போஜ்யங்களை நிவேதனம் செய்து திருவாராதனம் தினந்தோறும் விடாமல் செய்வதற்கு தேவ யஜ்ஞம் என்ற பெயர். பித்ரு யஜ்ஞம் என்று சொன்னால் ஆதார சக்தி முதலானவற்றில் இதெல்லாம் ஆன்மீகத்தினுடைய அடிப்படையில் அறிய வேண்டிய விஷயம். அதே போல் அமாவாசை, மாசப்பிறப்பு, ஸ்ராத்தம் முதலான தினங்களில் பித்ரு யஜ்ஞத்தை செய்வது. அடுத்தது பூத யஜ்ஞம், அதான் காக்காய்க்கு சாதம் வைப்பது முதலானவற்றை சொல்லுகிறோம் அல்லவா. இதெல்லாம் சாஸ்திர சம்மதமாக செய்ய வேண்டிய காரியம். பூத யஜ்ஞம் ராமாயணத்தில் பிராட்டி அந்த பூதபலி என்பதாக பூதங்களுக்கு, பூதங்கள்னா கடவா பல் வச்சுட்டு உடம்பு தொப்பையும் தொந்தியுமாக பெருசாக வச்சுட்டு ஹா ஹூ அப்படின்னு குறிச்சிருக்கிறது பூதம் இல்லை. பூதம்னா பிராணி வர்க்கங்கள்னு அர்த்தம். பூத சப்தத்திற்கே பிராணி வர்க்கம்னு அர்த்தம். நமக்கு பூதம்னா பேய் பிசாசு பூதம் நினச்சுட்டோம் நம்ம. அந்த பூதம் இல்லை. அப்புறம் மனுஷ யஜ்ஞம், அதாவது பூத யஜ்ஞம்ன்றது வைஸ்வரேவம் வச்சுப்போம், மனுஷ யஜ்ஞம் இப்படி வச்சுப்போம். நான் எல்லாமே புரியறதுக்காக சொல்கிறேன். ரொம்ப டெக்னிக்கலான சாஸ்திரம் நான் உள்ள போல. மனுஷ யஜ்ஞம், அதிதிகள் வந்தாள்னா அவளை வரவேற்று அவளுக்கு தேவையான உபச்சாரங்கள் பண்ணி சாதங்கள் பரிமாறி ஆகாரங்களை பரிமாறுறது. அப்புறம் பிரம்ம யஜ்ஞம், இது வருஷ கிரமத்தில் வேறு இருக்குது. சந்தியாவந்தனம் பண்ணுறோம், அதெல்லாம் தேவ யஜ்ஞத்தில் சேர்ந்தது. சந்தியாவந்தனம்ன்றது தேவ யஜ்ஞம். சந்தியாவந்தனம் முடிஞ்ச உடனே பிரம்ம யஜ்ஞம்ன்றதாக ஒரு கர்மானுஷ்டானம் இருக்குது. உபநயன மாணவர்களுக்காக மட்டும் இது சொல்லப்படுகிறது. இப்போ நாம் ஒரு கேள்வி கேட்கலாம், சுவாமி உபநயன மாணவர்கள் மட்டும்தான் இந்த பகவத்கீதை பார்க்குறோமா, இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஒரு கம்யூனிட்டிக்கு அவசரமானதான ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படி இல்லை. இந்த யஜ்ஞத்தில் பூத யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம் என்பது எல்லாருக்கும் உண்டு. தேவ யஜ்ஞம், பூத யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம் எல்லாருக்கும் உண்டு. பித்ரு யஜ்ஞம் எல்லாருக்கும் உண்டு. பிரம்ம யஜ்ஞத்தில் மட்டும்தான் சில பல வித்தியாசங்கள் உண்டு. அதனால் எல்லாரும் பண்ண வேண்டிய கர்மாக்கள் தான் இதெல்லாம். நிறைய கேள்விகள்னு தெரியலாம். கேள்வி கேட்குறாங்க. சொல்லிக் கொடுத்ததை முதல்ல ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கேள்விகள் கேட்கலாம். சொல்லிக் கொடுக்குறத முதல்ல ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்புறம் கேள்விகளுக்கெல்லாம் சந்தேகங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அடுத்தது சுவாத்தியாயம். இப்போ முதல்ல யஜ்ஞம் பண்ணணும்னா எந்த யஜ்ஞத்தினால யார் ஆராதிக்கிறோம்? பரமாத்மாவை ஆராதிக்கிறோம். சர்வ யஜ்ஞங்களினாலேயும் ஆராதிக்கப்படுவோம் பரமாத்மா தான் என்பதான ஒரு ஞானம் வரணும். அடுத்தது சுவாத்தியாயம். அவனை ஆராதிக்கும் கிரமத்தை தான் இந்த பஞ்சமகா யஜ்ஞங்கள் தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. காமிய கர்மாக்கள் அல்ப பலன்களை தரக்கூடிய விஷயங்களையும் வேதம் தான் சொல்கிறது. ஆனாலும் வேதத்தினுடைய உள்ளுரை பொருள், உயர்ந்த பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் பரமாத்மா ஆராதனம், பகவத் பிரீத்தி. அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தாஜ பிரபுரே வச்ச என்ற கண்ணன் அருளி செய்கிறான் அல்லவா. சர்வ யஜ்ஞங்களினாலயம் ஆராதிக்கப்படுபவன் போக்தாவும் நான் தான்றதான் பெருமாள் காண்பிக்கிறான் இல்லையா. ஸ்வாத்தியாயா தபஸ்வாத்தியாய நிரதம் ஸ்வாத்தியாய பிரவச்சன ஏவேதி நாகோ மௌத்கல்யா தத்திதபஸ்தத்திதபா. இதெல்லாம் வேதத்தில் வரக்கூடிய வாக்கியங்கள். ராமாயணத்தில் தபஸ்வாத்தியாய நிரதம், தபஸ்வாத்தியாய நிரதம், சுவாத்தியாய நிரதர் என்று அவரை கொண்டாடுறார். அடுத்தது தபஹா. தபஹானா காயக்லேஷம் பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை. எப்போதெல்லாம் உடம்பு வளர்த்துறதுன்னு அர்த்தம் இல்லை. ஐஸ்கிரீம் பார்த்தா நாக்கு ஊறுறது, ஹோட்டலில் வச்சிருக்கிற அந்த தின்பண்டங்கள்லாம் பார்த்தா நாக்கு ஊறுறது, கண்ட இடத்துல போய் சாப்பிட்றது, ஃபேன் இல்லைனா உட்கார முடியறதில்ல, ஏசி இல்லைனா உட்கார முடியறதில்ல, நான் கேட்குற பதார்த்தம் இல்லைன்னா எனக்கு சாப்பிட பிடிக்கல, எனக்கு 10 ஜோடி ஷூ வேணும், 10 ஜோடி பேண்ட்டு வேணும், 10 ஜோடி சட்டை வேணும்.
போகிறோம். நமக்கு என்ன தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய புடவைகள் வாங்கி வைக்கிறோம், நல்ல சுடிதார் வாங்கி வைக்கிறோம், நிறைய பேண்ட் வாங்கிக்கிறோம், நிறைய ஷர்ட் வாங்கிக்கிறோம், நிறைய வேஷ்டி வாங்கிக்கிறோம், எவ்வளோ போட்டுட்டு போகிறோம். சரி, அப்படியே அதை நம்ம போட்டு காமிச்சிக்கிறதுனால என்ன பெருசாக அழகு தெரிய போகிறது? இதனால் மற்றவங்க நம்மக்கிட்ட என்ன பெருசாக அட்ராக்ட் ஆக போகிறா? அப்படி அட்ராக்ட் ஆகிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆத்ம லாபம் என்ன? பளிச்சுன்னு இருக்கணும் சுவாமி. வஸ்திரம் வப்பு வாக்கு பளிச்சிருக்கணும். வஸ்திரத்தில் பளிச்சுன்னு இருக்கணும், வப்பு தேகம் பளிச்சுன்னு இருக்கணும், வாக்கு சுத்தியாக இருக்கணும். அதுக்காக எப்போ பார்த்தாலும் ஆடம்பரம் பண்ணிக்கணும், புஸ்கு 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 உடம்புலாம் சென்ட் அடிச்சுக்கணும், 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூஞ்சலவணும், அப்புறம் அந்த டிஷ்யூ என்ன பேப்பர் அது வெட் பேப்பர் வச்சு வெட் கிளாத் வச்சு அப்படியே மூஞ்சி துடைச்சிக்கணும். அதெல்லாம் அவசியம் இல்லை. என்ன தேவையோ அதை நம்ம பண்ணிட்டா போகிறோம். தபஸுன்னா சாஸ்திரங்களில் சொல்லப்படி போகங்களை சுருக்கிக்கணும். ஓவராக போகத்தில் நாட்டம் இருக்கக்கூடாது. ஒரு 10 வருஷம் முன்னாடி எல்லாத்துக்கும் நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தானே போயிட்டோம், பஸ்ஸுலையோ ட்ரெயின்லையோ தானே போயிட்டோம். இன்றைக்கி பக்கத்தில் பச்சை மிளகா வாங்குறதுக்கு கூட கார் எடுத்துன்னு போகிறோம். இல்லைன்னா எப்படி வச்சுக்கலாமா? பச்சை மிளகா கூட வாங்குறதுக்கு போகிறதில்ல, அதை அமேசானில் ஆர்டர் பண்ணுறோம். தெருக்கோடியில் கடை இருக்கும், எல்லாருக்கும் கடையில் அக்கௌண்ட் இருக்கும். அந்த ஒரு நோட்டு ஒன்று வச்சுருப்பான் அந்த கடைக்காரன். அந்த நோட்டில் டேட்டை போட்டு எழுதி கொடுப்பான். உப்பு 1/2 கிலோ வாங்கினா பைசா கொடுக்கல, புளி 200 கிராம் வாங்கினா பைசா கொடுக்கல, எண்ணெய் 1/2 கிலோ வாங்கினா பைசா கொடுக்கலன்னு மாதம் மாதம் அந்த பைசாவை நம்ம கணக்கு பார்த்து கொடுப்போம். இல்லை, ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பிரேமம் இருந்தது, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தது. இப்போ ஆற்றுல உட்காந்துட்டு அதே கடைக்கு மெசேஜ் அனுப்பிச்சு ஒரு கட்டு கருவேப்பிலை வாங்கலாம். அதுக்கு ஒரு பையன் அங்கே கொண்டு வந்து டெலிவரி பாய் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறான். டெலிவரி சார்ஜு, கருவேப்பிலை சார்ஜு. அது பெருமையாக சொல்கிறோம். நம்ம ஜிபே பண்ணிட்டா அவன் கருவேப்பிலை கட்லேயே கியூஆர் கோடு வச்சுருக்கான். கருவேப்பிலை கட்லேயே கியூஆர் கோடா ட்ராயிங் அப்படி நமக்கு தான் போய்டுறது. எல்லாம் சுலபமாக நினச்சிக்கிறோம். எல்லாம் போகங்கள். போகத்தை பெருக்கிக்கிறோம். நம்ம போகம் பெருக்கித்தனா ரோகம் பெருகுன்னுவா. அந்த மாதிரி ஆகிடுது. உடம்பை வளைக்கிறது இல்லை, அப்புறம் எக்ஸசைஸ் போ, சுகர் வல்லம் போ, நகர வல்லம் போன்ற. அப்புறம் ஏற்கனவே சொல்லியிருக்கல உங்களுக்கெல்லாம் என்ன, இடுப்பில் வேட்டி இல்லாமல் சின்னதாக ஒரு துண்டை கட்டிண்டு ஆடு மேய்த்தானையனால் அவன் ஏழை, அதே அரட்ராயர் போட்டுண்டு 2 நாயை பிடிச்சிட்டு நாய் மேய்த்தானையானால் அவன் பணக்காரன். இதெல்லாம் ஒரு பெருமை நினச்சிட்டு இருப்போம் நம்ம. தபஹா, சாஸ்திரங்களில் சொன்னபடி போகங்களை சுருக்கிக் கொள்வது. பகவானுக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு நம்முடைய தேகத்தை தகுதி படைத்ததாக்கிக் கொள்வதற்கு தபஸ்ன்னு பேரு. கார்த்தால சீக்கிரம் எழுந்தோமா, பல்ல தேய்ச்சோமா, உடனே ஸ்நானம் பண்ணோமா, நெத்திக்கிட்டுட்டோமா, சந்தியாவந்தனங்கள் பண்ணுறவங்க சந்தியாவந்தனம் பண்ணோமா, சுவாமி சன்னதிக்கு போய் பகவானுக்கு ஒரு 10 நிமிஷமாவது பூஜை பண்ணுறோம். அப்புறம் அடுத்த லெவல் கிருச்சிரம், சாந்திராயணம் முதலான விரதங்கள், ஏகாதசி, துவாதசி முதலான உபவாசங்கள், சில சமயம் ஸ்ரவண துவாதசி. இந்த ஸ்ரவண துவாதசி இந்த எபிசோட் டெலிகாஸ்டும் பொழுது வந்துடும் நினைக்கிறேன். இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வருஷம் 2024 செப்டம்பர் 14 அன்னைக்கு ஸ்ரவண துவாதசின்னு போட்டிருக்கோம் பஞ்சாங்கங்கள். செப்டம்பர் 14, 2024 ஸ்ரவண துவாதசி. ஐ திங்க் ஸோ. இந்த எபிசோட் முடிச்சு கொடுத்தா இல்லை டெலிகாஸ்ட் ஆகிறதா தெரியல, பட் இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கோங்க. என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், ஸ்ரவண துவாதசியில் ஒரு கணக்கு இருக்குது. அதில் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வித்தியாசங்கள் இருக்குது. ஒரு விஷயம் சொன்னோன்னா பொறுப்படியான விஷயம்னு ஒன்று இருக்குது, சாமானிய தர்மம்னு இருக்குது, விசேஷ தர்மம்னு ஒன்று இருக்குது. பொறுப்படியான விஷயத்தையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அர்த்தம் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இப்போ நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று கவனிக்கணும். முக்கியமானது ஒன்று கவனிக்கணும். ஸ்ரவண துவாதசின்னா, துவாதசி அன்னைக்கு ஸ்ரவணம் இருந்ததுன்னா அன்றைய தினமும் ஏகாதசி மாதிரி உபவாசம். நம்முடைய பெரியோர்கள் ஏகாதசி அன்னைக்கு முழு உபவாசம், துவாதசி அன்னைக்கு முழு உபவாசம், 2 நாள் முழுசாக உபவாசம் இருந்திருக்கான். என்ன ஒரு மனக்கட்டுப்பாடு! எப்படி ஒரு மனக்கட்டுப்பாடு! உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. ஸ்ரீமத் அஹோபில மடம், பிரசித்தமான மடம் தெரியும் இல்லையா உங்களுக்கெல்லாம்? திருவேங்கடமுடையான் இடத்துல ஆறாத காதல் கொண்ட அன்னமாச்சாரியாருடைய ஆச்சாரியன்
ஆதிவன் ஷடகோப சுவாமி அவராலே தோற்றுவிக்கப்பட்ட மடம் அகோபில மடம். அந்த ஆதிவன் ஷடகோப சுவாமிக்கு நரசிம்மரே சந்நியாசம் கொடுத்தார். அந்த பரம்பரையில் 43வது பட்டம் ஜீயர் சுவாமிகள். ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ வீரராகவ ஷடகோப யதீந்திர மகாதேசிகன் அந்த ஜீயர் சுவாமிகளுக்கு பெயர். இப்போ இருக்கிற ஜீயர் சுவாமிகள் 46ஆம் பட்டம். இந்த 43வது பட்டம் ஜீயர் சுவாமிகள் பூர்வாசிரமம்னு அர்த்தம் துறவரம் ஏற்பதற்கு முன்பாக மதுராந்தகம் கலாசாலையில் பிரின்சிபாலாக இருந்தார். இன்றைக்கி மதுராந்தகத்தில் இப்பயும் போனீங்கன்னா கொளக்கரையில் ராமர் கோயில் பக்கத்தில் ஒரு மிக பிரம்மாண்டமான அகோபில மட பாடசாலை ஒன்று இருக்குது. பெரிய கல்லூரி அது, மிகப்பெரிய கல்லூரி அது. யூனிவர்சிட்டியினால் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரி அது. வேதம், திவ்ய பிரபந்தம் மற்றும் உயர்ந்த சாஸ்திரங்கள் அந்த கல்லூரியில் போதிக்கப்படுகின்றன. அந்த கல்லூரியில் பிரின்சிபாலாக இருந்தார். ஒரு சமயம் ஸ்ரவண துவாதசி நேர்ந்தது. ஏகாதசி அன்று நிர்ஜல உபவாசம். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏகாதசி அன்னைக்கு நிர்ஜல உபவாசம். மறுநாள் துவாதசி அன்றைய தினமும் நிர்ஜல உபவாசம். ஒரு சொட்டு தண்ணீர் பருகலை. சந்தியாவந்தனம் பண்ணச்சே ஆச்சமனம் பண்ணுறது, கை கால் நம்பி வாயை கோப்பளிக்கச்சே ஆச்சமனம் பண்ணுறது. அதுக்கு மேலே ஒரு சொட்டு தீர்த்தம் இல்லை. நிர்ஜல உபவாசம் இருக்க. 2 நாள் பட்னி இருந்தால் எவ்வளவு கோபம் வரும், அவ்வளவு கோபம் வரும். 2 நாள் பட்னி இருந்தாச்சு. 3ஆவது நாள் சாப்பிட உட்கார்றார். அப்பையும் கார்த்தால பெருமாள் பூஜையெல்லாம் பண்ணிட்டு அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு சாப்பிட உட்கார்றார். அவருடைய சிஷ்யர் ஒருத்தர், அவர் தான் சமையல் பண்ணி அவருக்கு பரிமாறுகிறார். அப்படி புரோக்ஷணம் பண்ணி பெருமாள் தீர்த்தை எடுத்துட்டு பிராணாய ஸ்வாஹா எடுக்கச்சே இவ்வளோ நீளத்தில் ஒரு முடி, தலைமுடி எப்படி இருக்கும்? பயங்கர கோபம் வரும்ல நமக்கெல்லாம். நான் சாப்பிட்ற சாப்பாட்டில் தலைமுடியை நீ போட்டுட்டியான்னு உடனே அதை ஃபோட்டோ எடுத்து எஃபியில் போஸ்ட் பண்ணி, இன்றைக்கி நான் சாப்பிட்ற சாப்பாட்டில் தலைமுடி இருந்தது, நான் சாப்பிட்றது அவங்களுக்கு பிடிக்கல, வேணுன்ட்டே தலைமுடி போட்டு என்னை அவமானப்படுத்தியிருக்காங்க, நான் 2 நாள் பட்டியாக இருந்தேன், இப்படி உபவாசம் இருக்கிற என்னை வந்து பட்டி போட்டாங்க அப்படின்னு பப்ளிசிட்டி பண்ணுவோம். நம்ம எடுத்தார், வாயில் போட தலைமுடி, அவ்வளோதான், அப்படியே எழுந்தாச்சு. சிஷ்யர் நடுங்கி போயிட்டார், பதறி போயிட்டார், விழுந்து விழுந்து சேவிக்கிறார். மன்னிக்கணும் மன்னிக்கணும், தப்பு பண்ணிட்டேன், தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், நான் கவனிக்கல. உன் பேரில் தப்பு இல்லை, நீ வேணுன்ட்டே பண்ணல, விடு படு. ஐயோ இப்படி பட்டியாக போகலாமா? நான் வேணா கொஞ்சோண்டு உப்புமா மாதிரி ஏதாவது ஒரு பலகாரம் மாதிரி பண்ணித்தரேன். பெருமாள் திருவுள்ளம் இல்லை, எனக்கு வேண்டாம். அதுக்கப்புறம் மத்தியானம் டிஃபன் இல்லைன்னா காரத்தால் டிஃபன் சாப்பிட்றது, மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றது, திருப்பி ராத்திரி டிஃபன் சாப்பிட்றது, இப்போலாம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே மாற்றிட்டோம். துவாதசி அன்னைக்கு கார்த்தால 6:30 மணிக்குள்ளே சாப்பாடு சாப்பிடணும்னு சில சமயம் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கோம். துவாதசி எவ்வளோ நாள் இருக்குன்னு, அந்த டயத்துக்குள்ளே சாப்பிட்டு தான் ஆகணும். நான் 6:30 மணிக்கு தான் காஃபி சாப்பிடுவேன்னா அது சரியில்லை. ஏகாதசிக்கு உபவாசம்னா, உபவாசம் இருக்க முடியலன்னா நான் முதலையே சொன்ன மாதிரி அரிசியை உடைச்சி சாப்பிட்லாம். ஆனால் துவாதசி அன்னைக்கு சரியான சமயத்தில் பாரணைன்னு சொல்லக்கூடியதான அந்த உபவாச பூர்த்தியை பண்ணணும். அப்புறம் மத்தியானம்லாம் திருப்பி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. கார்த்தால ஒரு வேளை, ராத்திரி ஒரு வேளை. இன்றைக்கும் பல பெரியோர்கள் அந்த அனுஷ்டானத்தில் தான் இருக்கான். அந்த பெரியோர்கள் காண்பித்த வழியில் அடியனு போன்றவர்கள் கூடிய வரைக்கும் அப்படி தான் இருக்கும். கார்த்தால சுவாமி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10-10:30 சாப்பிட்டாச்சுன்னா அதோட ராத்திரி வேலை தான் சாப்பாடு. அப்படி தான் ஒரு ரொட்டீன், அப்படி தான் ஒரு பழக்கம். இந்த மாதிரி ஏகாதசி துவாதசி வந்ததுன்னா அந்தந்த சமயத்தில் விரதங்கள் எப்படி முக்கியமாக அனுஷ்டிக்கணுமோ அந்த விரதத்துக்கு ஏற்ற மாதிரி நடத்தணும். அதுதான் கண்ட்ரோல். அந்த கண்ட்ரோல் அப்படின்றது இருக்கணும். அதுதான் தபஸ். இப்போ சுவாமி என்ன பண்ணார்? யாரை பற்றி சொல்லிட்டு இருக்கேன்? தேவனார் வளாகம் சிவனடகே சிங்கர் இல்லையா? அவர் துறவரம் ஏற்பதற்கு முன்பாக நடைபெற்ற சம்பவத்தை தானே சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அவர் என்ன பண்ணார்? எழுந்து போயிட்டார். சிஷ்யா அப்படியே நடுங்கி போயிட்டான். சாப்பிடல. மறுபடியும் அன்றைக்கி சாயங்காலம் தான் சாப்பிட்டார். சாயங்காலம் சாப்பிட வேண்டிய சமயத்தில் தான் சாப்பிட்டார். இப்போ ஏவஞ்சனை எடுத்து
3 நாள் முழுக்க பட்டினி இருக்க முடியுமா? அதாவது நம்ம சுற்றி சாப்பிடுவதற்கு உரியதான எல்லா ஐட்டம்ஸும் இருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ அவர் சாப்பிட்டா கூட அவர் யாரும் தப்பு சொல்ல மாட்டோம். ஐயோபாவும் 2 நாள் பட்டினியாக இருந்தார், 3ஆம் நாள் சாப்பிடச்சே தலைமுடி விழுந்துருத்து, பரவாயில்ல அதை தூக்கி போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டா பரவாயில்லன்னு சொல்லலாம். நான் யார் பார்த்தாலும் யார் பார்க்காட்டாலும் யாருக்கு முன்னாடி நடந்தாலும் முன்னாடி நடக்காட்டாலும் வைராக்கியத்தை சம்பாதிக்கிறதுக்கு பேர் தான் தபஸ். வெறும் உடம்பை வளர்த்திக்கிறதுக்கு பேர் இல்லை. ஆர்ஜவம், ஸ்வாத்தியாய ஸ்தப ஆர்ஜவம். மனஸ்யன்யத் வச்சஸ்யன்யத் கர்மண்யன்யத் துராத்மனாம். மனஸ்யேகம் வச்சஸ்யேகம் கர்மண்யேகம் மகாத்மனாம். மனசில் ஒன்று நினைப்போம், வாயில் ஒன்று சொல்லுவோம், செயலில் ஒன்று காண்பிப்போம். இதெல்லாம் துராத்மாக்களுடைய காரியம். மனசு எத்தி மனசாத்தியாயதி தத்வாச்சா பக்தி தத் கர்மனா கரோதி. எதை மனசில் நினைக்கிறோம் அதை தான் செயல்படுத்துவேன், அதை தான் சொல்லுவேன். நினைக்கிறதா சொல்லுவேன், சொல்கிறதா செயல்படுத்துவேன். இது மகாத்மாக்குடைய லட்சணம். ஆர்ஜவம்னு பேர். இந்த சூர்பனக வரா ராமன்கிட்ட நீ யாருன்னு கேட்குறான். அவள் யார்? யார் அவ? எங்கேயோ குப்பை தொட்டியது. அதுக்கிட்டலாம் ராமன் பேசலாமா? அந்த அந்த சூர்பனகையெல்லாம் ராமன் மதித்து பேசலாமா? ஏன்? அதனுடைய கேரக்டர் பேட் கேரக்டர். நல்ல எண்ணத்தில் வரல, நல்ல விதத்தில் வரல. நீ யாருன்னு கேட்டோடனே ராமபிரான் தன்னுடைய எல்லா கதையும் சொல்கிறான். நான் தசரதனுக்கு பிள்ளை, எங்கள் அப்பாவுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது, நாங்கள் 4 பேர் இருந்தோம், பிள்ளையாக பிறந்தோம் அப்படின்னு ஒன்று. லக்ஷ்மணன் பார்த்தான், என்ன அண்ணா யார்கிட்ட போய் பேசின்னு இருக்கா? அதை பார்த்தாலே தெரியும் ரவுடிய மாதிரி இருந்தது. அதுக்கிட்ட போய் நம்ம கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாமா? எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லையே. அண்ணா நீ பேசாமல் இரு, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு லக்ஷ்மணன் அவளை இன்டர்வியூ பண்ணுறான். அப்போ ராமன் சொன்னார், லக்ஷ்மணா எனக்கு இது மாதிரி தெரியலடா, யாராவது நம்மளை பற்றி கேட்டாங்கன்னா நம்ம இதே மாதிரி சொல்லிவிடுறதுன்னு நினச்சி வச்சுட்டுருக்கேன்னு. இது ஒரு குணம், ஆர்ஜவம்னு பேர். ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது ஆர்ஜவம் ஹி குட்டிலேஷுன நீதின்றது. இந்த மாதிரி 2 கட்டம் ஏடா குடம் ரவுடி அவாகிட்டலாம் நம்ம எல்லா சமயத்திலும் உண்மையை பேசணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் கூட மகான்கள் அதை தங்களை மறைச்சிக்க மாட்டான். ஆர்ஜவம். அடுத்தது அஹிம்சை, 10வது குணம். பிறரை தொந்தரவு செய்யாமல் இருத்தல். பிறரை தொந்தரவு செய்யக்கூடாது மட்டும் இல்லை, மற்றவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்றது மட்டும் இல்லை, தன்னைத்தானே ஹிம்சை பண்ணிக்கூடாது. கோவம் வந்துட்டா ஒருத்தர் சில பேர் தன்னைத்தானே அடிச்சுப்பான், பிளேடு எடுத்து தன் கையில் தானே கீழ்ச்சிப்பான், செவுத்தில் போய் டங்கு டங்கு டங்குன்னு தன்னை தானே முற்றிப்பான். கோபத்தில் சண்டை போட்டுண்டு பட்டியாக இருப்பான் சாப்பிடாம, இல்லையா? அப்படியே அந்த செவுத்து இப்படி 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 குத்துவான். மற்றவர்களை எப்படி ஹிம்சை பண்ணக்கூடாதோ அந்த மாதிரி நம்மளை நாமளே ஹிம்சை பண்ணிக்க கூடாது. தெரியுமா? நம்மை நாமே ஹிம்சித்து கொள்ளக்கூடாது. தேசிகன் எடுக்கிறார், சுவாமி ராமானுஜர் காண்பிக்கிறார். சில மதங்கள் ஜீவஹிம்சையை போதிக்கின்றன. எந்த ஜீவனுக்கும் நாம் ஹிம்சை பண்ணக்கூடாது, ஜீவகாருண்யம் முக்கியம், ஜீவகாருண்யம் முக்கியம் அப்படின்னு அந்த மதங்கள் ஜீவகாருண்யத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. கரெக்டு, ஆமாம், ஜீவகாருண்யம் முக்கியம். ஆனால் தன்னைத்தானே ஹிம்சைப்படுத்தி கொள்வதாக அந்த மதங்கள் போதிக்கின்றன. ராமானுஜர் கேட்குறார், ஏன்பா ஜீவகாருண்யம்னு சொன்னால் நீயும் ஜீவாத்மா தானே, அப்போ மற்றவர்களை ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறத நான் உபதேசம் உனக்கு உண்டோ இல்லையோ? உன்னை நீயே ஹிம்சை பண்ணிக்கூடாது, உன்னுடைய முடியை நீயே இப்படி பிடிக்கக்கூடாது, உன்னுடைய தலைமுடியை நீயே பிடிக்கக்கூடாது, இதுவும் ஜீவஹிம்சையில் சேர்ந்தது தானேன்னா அது ஜீவஹிம்சையில் என்ன ஹிம்சை தான்ட்டார் ஸ்ரீபாஷ்யக்காரர். மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் காரியங்களை எப்படி நாம் செய்யக்கூடாதோ அதுபோல் நமக்கும் துன்பம் விளைவித்துக் கொள்ளக்கூடிய காரியங்களை செய்து கொள்ளக்கூடாது. இப்போ ஒருத்தன் தன்னை தானே செவுத்துல போய் முட்டிக்கிறான், தன்னை தானே படா படா படான்னு தாடியில் அடிச்சுக்கிறான், அப்படியே குத்துன்னு குத்துறான். ஏன்னா ஐயோ ஏன் இப்படி பண்ணுறான், டே நிறுத்துறா, டே அப்படி பண்ணாதரா, டே ஐயோ அப்படி பண்ணாதரா அப்படின்னு இவன் இடிச்சுக்கிறத பார்த்து மற்றவர்கள் வருந்த வேண்டும். இப்போ பிறருக்கும் ஹிம்சை, அந்த பிறருக்கு ஒரு ஹிம்சையை உண்டு பண்ணுறதுக்காக இவன் என்ன பண்ணுறான், தன்னை தானே ஹிம்சை பண்ணிக்கிறான். கரெக்டா? கூடாது.
உங்களுக்கு கோபம் வந்ததுன்னா அந்த இடத்த விட்டு பேசாமல் போயிடுங்க. கோபம் வந்ததுன்னா வாய மொழினா அந்த இடத்த விட்டுடுங்க. இடிக்கிறது, உடச்சிக்கிறது, தன்னைத்தானே அடிச்சுக்கிறது, பிளேடால் கையை அறுத்துக்கிறது, இந்த குரூரமான காரியங்களை பண்ணாதீங்க. குரூரமான காரியங்களை பண்ணக்கூடாது. சத்தியம். அடுத்தது சத்தியம்னு அர்த்தம் உண்மையை சொல்லுவது. பூதஹிதம் வாக்கியம் சத்தியம். சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்தியம பிரியம் பிரியஞ்சனானிருத்தம் ப்ரூயாத் ஏஷ தர்ம சனாதனஹா. சத்தியம் பேசு, பிரியம் பேசு, பிரியமாயிருந்தாலும் அசத்தியம் பேசாத, சத்தியமாயிருந்தாலும் அப்பிரியத்தை பேசாத. என்ன கண்டிஷன் பாருங்க. பிரியஞ்சன அன்றுதம் புரியார் ஏஷ தர்ம சனாதனஹா. சத்தியத்தை பேசணும், பிரியமா பேசணும். பிரியமா பேசணும். ஒருவனுக்கு பிரியம் அளிக்கும்ன்றதுக்கோசரம் வேணுட்டு அவனுக்கு அசத்தியத்தை பேசக்கூடாது. ஜாகிரதையா இருக்கணும். சில பேர் நான் உண்மையை பேசுறேன்னு ஏழா கூடமா பேசிட்டு எல்லாத்தையும் பார்க்கிடுவான். இன்னொன்று பாருங்க, கட் அண்ட் ரைட்டாக இருக்கிறேன்னு நினச்சிக்கிறவா என்ன பண்ணுவா, நான் கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறதா நினச்சிண்டு தப்பான விஷயங்களை செய்வான். மற்றவர்களை பாதிக்கிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது தப்பு. அது விளக்கணும். அந்த இடத்துல டிப்ளமேட்டிக்காக எப்படி நடக்கணுமோ அப்படி தான் நடக்கணும். இதுக்கெல்லாம் கேள்வி கேட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியம். அப்புறம் அக்ரோதஹா. அக்ரோதஹானா அவளை என்னவன பண்ணணும், எப்படியாவது பண்ணணும். என்னெல்லாம் பண்ணினானோ அதுக்கெல்லாம் தீர்த்து வச்சு அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அந்த வில்லன் ஆட்டிடியூட்ஸ் இருக்கக்கூடாது. அக்ரோதம். நாம் பண்ணினா பார்ப்போம். அவன் மூலமாக நமக்கு பெருமாள் ஒரு தண்டனை கொடுத்துருக்காரு. அவனை பற்றி சொல்லி என்ன பிரயோஜனம்? நாம் பண்ணின பாப்போம் நமக்கு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. அவனை எதுவும் சொல்லக்கூடாதுப்பா, நாம் அதை வச்சுக்கூடாதுப்பா அப்படின்னு மற்றவர்களை பழிவாங்குவதற்காக நாம் நம் எண்ணத்தை வளர்த்து கொள்ளக்கூடாது. அது குரோதம். அந்த குரோதம் இல்லாத தன்மைக்கு என்ன பேரு? அக்ரோதம் என்பதாக பெயர். அதை தெய்வம் வச்சிருக்கு. என்னை இப்படி பண்ணிட்டல, உன்னை பார்த்துக்கும் பார், நீ அவஸ்தைப்பட போற, உனக்கு கிடைக்க போறது, இந்த தெய்வம் கூலி கொடுக்கும். அதெல்லாம் பேசாத. நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க, அந்த தப்பு பண்ணதுனால உனக்கு கோவிலுக்குள்ளே உள்ள பெருமாளை சேவிக்க வைக்கலை, பெருமாளை சேவிக்க முடியல. அப்போ நாம் என்ன தப்பு பண்ணணும் ரியலைஸ் பண்ணுவோம். அதையே நாம் இன்னொருத்தர் தோஷம் சொல்லணும் இல்லை? தியாக பிரம்மம் கேட்குறார், ராமா நான் பண்ணின கர்மாக்களுக்கு நான் பலன் அனுபவிக்கிறேன். நான் பண்ணின கர்மாக்களுக்கு பலன் அனுபவிக்கச்சே நான் எப்படி ஒன்றை தப்பு சொல்ல முடியும்? ஒருத்தர் ஒரு பெண்ணை அரும்பாடுபட்டு நன்னா அழகாக வளர்க்குறார். நன்னா அந்த பொண்ணை ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பெண்ணு கர்ப்பவதியானான். அவளுக்கு லேபர் பெயின் வந்தது. அப்போ லேபர் பெயினில் ஐயோ அம்மான்னு அந்த பெண்ணு துடிக்கிறா, தவிக்கிறா. இந்த மாமனார் நேரம் வந்து மாப்பிள்ளை சொக்காயை கொத்தா பிடிச்சி, அடா பாவி, நீ நன்னா வச்சு பேரு தானே என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், இப்படி என் பொண்ணு வழியில் துடிக்கிற மாதிரி பண்ணிட்டியே, ஒரு கிராதகன், நீ எல்லாம் ஒரு மாப்பிள்ளையா அப்படின்னு அவனை கோச்சுண்டா இது நியாயமா? தனதனைய பிரசவ வேதனை கீனர். தியாக பிரம்மம் தன் பெண்ணு பிரசவ வலியில் துடிப்பதை பார்த்து மாமனார் மாப்பிள்ளையை கடிந்து கொண்டால் அது நியாயமோ? அதுபோல ஹே ஸ்ரீனிவாசா, நான் செய்த கர்ம வினைகளை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இதில் நான் எப்படி உன் மீது பழி சுமத்த முடியும்? உன்னை எப்படி கோபித்துக் கொள்ள முடியும்? எனவே அக்ரோதஹா, பிறர் நம்மை நலிந்தாலும் கடிந்தாலும் நம் மீது அவர்கள் ஏதோ சில ஆக்கிரகமான காரியங்களை செய்தாலும் அவர்கள் மீது நாம் எள்ளளவும் கடுகளவும் கோபம் கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன பெயர்? அக்ரோதம் என்பதாக பெயர். அப்படி கோபமற்றதான ஒரு தன்மையில் நாம் நம்மை வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது தியாகா, 13வது குணம் தியாகா. அந்த தியாகம் என்பது என்ன என்பதை நாம் நாளை உபன்யாசத்தில் பார்க்கலாம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹா. 16வது அத்தியாயம். இப்பொழுது அடியன் சொல்கிறதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க.
श्रीभगवानुवाच श्रीभगवानुवाच अभयं सत्त्वसंशुद्धिः अभयं सत्त्वसंशुद्धिः ज्ञानयोगव्यवस्थितिः ज्ञानयोगव्यवस्थितिः दानं दमश्च यज्ञश्च दानं दमश्च यज्ञश्च स्वाध्यायस्तप आर्जवम् स्वाध्यायस्तप आर्जवम् अहिंसा सत्यमक्रोधः अहिंसा सत्यमक्रोधः त्यागः शान्तिरपैशुनम् त्यागः शान्तिरपैशुनम् दया भूतेष्वलोलुप्त्वम् दयाभूतेष्वलोलुप्त्वम् मार्दवम् ह्रीरचापलम् मार्दवम् ह्रीरचापलम् तेजः क्षमा धृतिः शौचम् तेजः क्षमा धृतिः शौचम् अद्रोहो नातिमानिता अद्रोहो नातिमानिता भवन्ति सम्पदम् दैवी भवन्ति सम्पदम् दैवी अभिजातस्य भारत अभिजातस्य भारत 16வது அத்தியாயம் இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். श्रीभगवानुवाच अभयं सत्त्वसंशुद्धिर्ज्ञानयोगव्यवस्थितिः दानं दमश्च यज्ञश्च स्वाध्यायस्तप आर्जवम् अहिंसा सत्यमक्रोधस्यागः शान्तिरपैशुनम् दया भूतेष्वलोलुप्त्वम् मार्दवम् ह्रीरचापलम् तेजः क्षमा धृतिः शौचमद्रोहो नातिमानिता भवन्ति सम्पदं देवीमभिजातस्य भारत. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முதன்மையானது நாம சங்கீர்த்தனமே. அதை பற்றி சாஸ்திரம் சொல்லும் பொழுது கிருஷ்ணானுஸ்மரணாதேவ பாபசங்காத பஞ்சரம் ஷததா பேதமாயாதி கிரிர் வஜ்ரஹதோ யதா என்ற ஸ்லோகத்தில் அழகாக விவரிக்கிறது. கிருஷ்ணானுஸ்மரணாதேவா, கிருஷ்ணனை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே பாபசங்காத பஞ்சரம், பாப கூட்டம் என்ற ஒரு பெரிய கூண்டு இருக்கு. அந்த கூண்டை உடைச்சி எடுக்கணும்னு எதனால் உடைக்கணும்னா ஷததா பேதமாயாதி, 100கணக்காக உடைக்கிறாரா. எப்படி, யார் அப்படின்னு கேட்டோன்னே கிரிர் வஜ்ரஹதோ யதா, பெரிய பெரிய மழைகள்லாம் இந்திரன் வஜ்ராயுதத்தினால அடித்தா எப்படி உடஞ்சுதோ பழைய நாளில் மலைகளுக்கெல்லாம் ரெக்கை இருந்துதான், அதெல்லாம் ரெக்கைகள்லாம் சித்வா பண்ணினானா. அதனால தான் மெய்னாக பருவம் சமுத்திரத்தில் போய் ஒழிஞ்சுண்டுதான். அது ராமாயண கதை நம்மளுக்கு தெரியும். அதுபோல் வஜ்ராயுதத்தை வச்சுண்டு மலைகள்லாம் ரெக்கைகள்லாம் வெட்டினானா. அப்போது பல துண்டாக உடஞ்சுதான் மலைகள்லாம். அது எப்படி உடஞ்சுதோ அதுபோல் பாப்ப சங்காதமானது, பாப்ப கூட்டமானது கிருஷ்ணனை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே ஓடிடும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட கிருஷ்ணானுஸ்மரணமாகிய நாம சங்கீர்த்தனத்தை இப்போ நாம் அனைவரும் கேட்டு மகிழ்வோம். श्याम सुंदर मुख चंदा, श्याम सुंदर मुख चंदा, श्याम श्याम सुंदर मुख चंदा, नटवर नागर
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। பகவானுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।